சரி என்ன பேர் பிள்ளைக்கு? தேவமலர். விளாங்கல வேறு ஏதாவது பேர் போட்டுருக்குற? செல்லினி. அப்போ தேவமலன்றது அது முளைப்பு. அதுவும் நான் தான். செல்லினின்றதும் நான் தான். எத்தனை பேர் மொத்தமா? 2 பேர் தான் உங்களுக்கு. வீட்டில் எத்தனை பேர்? அதுவும் 2 பேரா? 7 பேரா? அம்மா அப்பாவோட சேர்த்தா? அம்மா அப்பா விட்டு. அம்மா அப்பா விட்டு 7 பேரா? ஆத்தாடி ஆத்தா பாத்தியாடா அது இது 7 பேரா ஆமில்ல? உங்க 7 பேர்? நீங்க எத்தனை பிள்ளை? கடைசிக்கு முதல் நல்ல கடைக்குட்டி அப்புறம் கேட்டு முழு வேலையும் வாங்கிருப்பான். கடைக்குட்டி தம்பி வந்து நிற்கிறானே அவனை அங்கே தம்பி கடைக்கு போயிட்டு வா, இங்கே போயிட்டு வா, அங்கே போயிட்டு வா அப்படி சொல்கிறேன் இல்லையே. மொத்தமாக எத்தனை ஆம்பளை பிள்ளை 3 பிள்ளைகள்? 2 ஆம்பளை பிள்ளை 5 பொம்பளை. பரவாயில்ல. பஞ்ச பாண்டவிகளுக்கு 2 படிகள். 2 படிகளும் பாவம் அப்படியே அப்படியே அல்ல பொம்பளை பிள்ளை பாவமோ? யார் பாவம்? பெத்தவங்க தான் பாவம். சரி ஓகே. அப்போ பிள்ளைக்கு இன்றைக்கு பிறந்த நாள்னு சொல்லி சரியா எங்களை அனுப்பிவிடான். இந்த மாதிரி பரிசெல்லாம் கொடுத்துருவாங்க. அவங்களால வர முடியலையாம், பயங்கர பிஸியாம், வேலையா சரியான வேலை ஹோமன் ஜோப்பா விட்டுட்டு அடைக்கலாம் நடக்கான் எங்கே எங்கேயோ எனக்கு தெரியல நான் வந்து தெரியும். சரி அப்போ இன்றைய நாள் எப்படி போச்சு? நல்லா போச்சு. எங்களுக்கு தான் நல்லா போச்சு என்ன ஒரே ஓட்டம் வழக்கு. சரி ஓகே. அப்போ பிள்ளைக்கு முதல்ல என்ன கேக் அவ்வளோ கேக் கிடக்க போடாது கேட்கலாம் வெட்டிங்களா ஆல்ரெடி வெட்டி போட்டீங்களே என்ன எப்படி பிடிப்பீங்க? ரைட் ஓகே. அதை எடுங்க ஒளி எடுங்க வெளியே எடுத்து வைங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைங்க. அப்படியா அவ்வளோ ஆத்தாடி ஆத்தா அதுவும் சாக்லேட் கேக் தான். சாக்லேட் கேக் விருப்பம் பிள்ளைக்கு எங்களுக்கு பார்க்குற மாதிரி வைக்கணும். நாங்கள் இல்லை பார்க்கணும் கேக் திருப்பிங்க இல்லை மேடம் திருப்பிங்க பேருஞ்சால் நான் பார்க்கணும். ரைட் ஓகே. அதெல்லாம் ஹாப்பி பர்த்டே செல்லினி என்று விட்டாங்க. அது என்ன செல்லினி ஒன்று செல்லான்னு வச்சுக்கணும். அதான் செல்லின்னு வச்சுக்கணும். செல்லினி சரி ஓகே. உங்களுக்கு எந்த பேர் பிடிக்கும்? செல்லினியா இல்லாட்டி தேவியா? அதான் பிடிக்குங்க. அதான் எல்லாம் அப்படியே எல்லாம் பிரேம் ஒரிஜினல் பேர் மாதிரியே போய் சரி வேண்டி பார்க்க வேண்டு வேணு வேணும். என்னது? மணிக்கூடு. வாழ்க்கையில் நேரம் ரொம்ப முக்கியம். ஆனால் 1 மணி வீடு கிடைக்கிங்க ஆல்ரெடி. அதனால் அது வேண்டாம். மீதி கொடுத்துரும் கொடுமா. அல்லாட்டி 2 கடை போடுங்களா? சொல்லுங்க எது பிடிச்சிருக்கு? அதுவா இதுவா? இது பிடிச்சிருக்கு. அப்போ காலை காட்டுவோங்க காட்டுவோம். சரி அப்போ மணியோட புறா காட்டுவோம். அவன் எப்பமா நான் சும்மா சொன்னான் நாங்கள் வச்சுருவோம் புறா காட்டுவோம். ரைட் இப்போ அடுத்த கிஃப்ட்டும் தர போகிறோமா? சரி வேண்டி உடைக்காமல் சொல்லுங்கள் என்ன கிடக்கணும் அதுக்குள்ளே கிடக்கு என்னென்னு சொன்னால் நான் அது உங்களுக்கு தெரியல இல்லாட்டிக்கு இவனுக்கு கொடுப்போம். வாங்கி பாருங்க. வாங்கி பார்த்தா தெரியும். வாங்கி கிளுக்கி குலுக்கி எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு. என்னது? டெலிஃபோனோ? என்ன சொன்னீங்க? இவ்வளோ பெரிய போட்டிக்கு பெரிய போகணும். நான் லேண்ட்லைன் போடுங்க. லேண்ட் போனே லேண்ட் போன் வந்ததா தெரியல. போன் மாதிரி கிடக்கு. ஏன் ரிங் ரிங் அப்படியே கிடா? சரி எடுத்து பார்த்து சரி இல்லாட்டி அவனுக்கு இப்படி கொடுக்குறேன். நான் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகே நான் நினைக்கிறேன் லேண்ட்லைன். ஏன்டா இந்த ஃபோனுக்கெல்லாம் சும்மா கவரேஜ் பிரச்சனை. லேண்ட்லைன் அடிச்சுலாம் சொல்லிலேண்ணே. அது யார் கிஃப்ட்லாம் கொடுத்தது? தெரியல. கனவேர் என்ன கனவேர்? ஒரே பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்கு உங்களுக்கு. என்ன என்னப்பா போய் ஒன்று முகம் மாறுது. வீட்டுக்கு தெரிஞ்சு பரவாயில்ல. எனக்கு தெரியாது. நாங்கள் டெலிவரி தானே. விளங்குது. நீங்கள் எப்பயும் ரொம்ப கூடாக இருப்பீங்கண்ணா. அதாவது கொஞ்சம் சுடுதல் வச்சு குடிக்கட்டா சரியா? இதெல்லாம் ஃபோன் காய்ச்சிங்கன்னா காதல் விட்டுரும். பார்த்து கேட்கணுமா? சரி ஓகே சூப்பர். இது எது கொடுத்தாங்கன்னு கொடுத்தவங்களே கேளுங்க. எனக்கு தெரியா சரியா? ஏன்னா எனக்கே தெரியா என்ன நடக்கணும். அங்கே வச்சுக்கல. ரைட் சூப்பர். அடுத்தது இதை கொடுங்க மிக்கி. இதை வாங்கி பாருங்க. சரி இப்போ ஒரு நாள் சிக்கப்பட போய் விடுனே என்ன நான் பாடல. என்னது? அச்சா சட்டை வந்தது என்ன பாப்பம்? வா சரி பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? சூப்பர். இது வந்து நீங்கள் அவுட் டோர் ஷூட்டுக்கு போடுங்க சரியா? இன்னும் கண்ணெல்லாம் கலங்கிற மாதிரி கிடக்கணும். சரி ஓகே. இப்போ சொல்லுங்கள் யார் கொடுத்ததில் ஃபோட்டோ இருக்குது. அவர ஃபோட்டோ கொடுத்தவர ஃபோட்டோ இருக்குது. யார் கொடுத்தா சொல்லுங்கள். அக்கா கல்லா?
ஓ நீங்களும் கடை குட்டி என்ன கட்டத்துக்கு வேண்டாம் கொஞ்சம் நாள் அக்காம கொடுத்துக்கின்றீங்களா அப்படியா அதான் இப்போ இப்படி முடிச்சு பார்த்தது இல்லைங்க யார் சொல்லுங்க யார் கொடுத்தது மாம்சா வேணாம் குளுதார் போய் தான் கொடுத்தது தம்பியும் மச்சாலும் தம்பியும் மச்சானா மச்சாளா தம்பியும் தம்பியோட வைஃப் கொடுத்துருப்பாங்கன்றீங்களா நல்ல ஃபிட் அவங்களோட சொன்னாங்களா சர்ப்ரைஸ் வரும்படி எங்களோட பேர் சொல்லிடி அப்படி சொன்னாங்களா சொல்லல சொல்லாட்டு தான் சர்ப்ரைஸ் சரி ஆனால் ஏன் அப்போ சொல்கிறீங்க ஏன் அவங்க சொல்கிறீங்க தெரியல ஏதோ தோணுச்சு அப்படியா சரி ஆனால் அவங்க கொடுக்கல சரியா கொடுத்தது யாருன்னு சொன்னால் இதுலேயும் இல்லை ஆக்கள் அட்ரஸே இல்லை சரி இதில் ஒவ்வொரு கிஃப்ட் வந்து ஒவ்வொரு ஆக்கள் கொடுத்தது ஆனால் அதில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சரியா கேக் கொடுத்தது ஒரு ஆள் யார் சொல்லுங்க அவர்கிட்ட பேர் கொடுத்தது ஸ்டார்ட் ஆகும் ஓ அப்படித்தான் ஸ்டார்ட் ஆகுது பேர் கடைசியில் முடியும் சொல்லுங்க யாரு அக்காண்ட மகன் என்ன பேர் எனக்கு பேர் தான் தெரியும் மக்கால மகன்லாம் தெரியாத பேர் என்ன வினு இல்ல அது வீணை சாப்பிடுறது சாப்பிடணும் ராகுல் ராகுலன் என்ன ராகுலன் தான் கேக் கொடுத்து யாரது ராகுல் யாரது அக்காண்ட மகன் அக்கட மகன் ராகுலன் வந்து கேக் கொடுத்தாங்க சரி அதே மாதிரி உடுப்பு கொடுத்தது யாரு வினுண்ட பை இல்ல அந்த பேர் இல்ல உடுப்பு கொடுத்தது வர்றா ஐயக்கோ பாட்ட சொன்னாங்க சிரிக்கிறா யாரு அக்கா கொடுத்தாங்களா உடுப்பு அக்கா கொடுத்தாங்களா என்ன பேர் அக்காக்கு அக்கா 4 பேர் இருக்காளே யாரும் சொல்றது இல்ல ஒரு அக்கா தான் கொடுத்தா யாரு யாரு அக்கா நிக்கிறாவா எங்க கொடுத்தீங்க உடுப்பு ஓமா இல்லையா இல்லை ஆனால் அவன் தான் கொடுத்தாங்க சரியா சரி அதே மாதிரி உங்களுக்கு மட்டை கிஃப்ட் கொடுத்தது இருக்குது அந்த மணி கொடுத்துருக்கு இல்லையா அது கொடுத்தது அதே மாதிரி உங்களுக்கு ஹீட்டர் கொடுத்தது முக்கியமானவரா குட்டி வச்சு கேளுங்கவா எதுக்கு இந்த ஹீட்டர் கொடுத்தீங்க யார் அது யாரு என்ன ஜோன்யா நீங்கள் ஜோன்யா என்ன கொடுத்து ஜோன்யா தான் கொடுத்தது ஜோன்யா ஜோன்யா முதல்ல ஏதாவது கொடுத்துருக்கலாம் இல்லையே ஒரே அப்போ வாங்கி ஜோன்யா இல்லாத நானுங்க போ ஜோன்யா இதுல ஜோன்யா பேர் இருக்கா நல்ல சோப்பு சரி கிருஷாந்தி என்றது யாரு இப்பதானே அவாவே தான் அவள் தான் இந்த சுத்தண்ணி குத்து மணிக்கு கொடுத்தவா சரி நேரம் பார்த்து கேட்டான் சுடுதண்ணியை 5 மணி ஆன அப்புறம் டக்குனு சுடுதண்ணி வச்சு டீ குடிச்சாது குடிச்சிடும் காலம் 6 மணிக்கு கிளம்பி வச்சிடும் சரியே ஓம் உண்மையாக இப்போ நாங்கள் வரலாம் டீ 5 மணிக்கு வந்துடுவோம் குடிக்கிறதுக்கு சரி அதே மாதிரி இந்த ஃப்ரேம் பாருங்க சரியா அப்போ உங்களுடைய அக்கா ஃபேமிலி சேர்ந்து தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணது சரியா உடைச்சு பாருங்க ஒருக்கா மல்லிகை என் மன்னம் மயங்கும் அன்பு பாப்பம் வாவ் சரி ஹாப்பி பர்த்டே சித்தி என்று போட்டு வாழ்த்துக்கள் போட்டு உங்களுடைய ராகவன் அண்ட் சுகன்யா என்ன அதையெல்லாம் கொடுத்துக்கணும் பிடிச்சிருக்கா அழகா இருக்கு என்ன கிட்டத்தட்ட ஆமாம் பப்பரப்பான்னு ஒரு 4 ஃப்ரேம் எங்கே மாட்டுறது ஒரு இடம் இருக்கும் விடா தாராளமாக கிடாது என் பேர் ஒரு 4 ஃப்ரேம் கொண்டு வந்து பண்ணா என்னடு உள்ளே இருக்கு பரவாயில்ல எங்கேயாவது வச்சு மாட்டிக்கொள்ளுங்க பிரச்சனை இல்லை சரியா இந்த பிறந்த நாளில் மணமகளோட இன்னும் ஆரோக்கியமாக கொஞ்சம் குண்டா வர வாழ்த்துறேன் ஏன்னா நல்லா உண்டு வாழ்ந்தா குண்டா வரலாம் அப்படித்தானே அப்போ தானே வாழ்க்கை ஒழிப்பா இருக்கு அப்படி இல்லை சரி ஹாப்பியா உங்களுக்கு சரி அக்கா ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் பண்ணது என்ன சொல்ல போறீங்க எல்லாருக்கும் நன்றி வந்த கிஃப்ட்ல எது பிடிச்சது கேத்துல வந்த கிஃப்ட்ல எது ரொம்ப பிடிச்சது எல்லாம் பிடிச்சது சும்மா எல்லாம் கேத்துல பிடிச்சது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா சரி அப்போ என்ன சொல்ல போறீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கிஃப்ட் தந்த எல்லாருக்கும் நன்றி சரி வாழ்க்கையில் என்ன பிளான் அடுத்த என்ன பிளான் நெக்ஸ்ட் ரெஸ்டா முதல்ல படத்துருவோம் அடுத்த நாளைக்கு பிரியாணி சாப்பிடுவோம் அப்படியா சரி ஓகே சூப்பர் நாங்கள் டிஎன்டி சப்பர் சார்பாக வாழ்த்துறோம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிறந்த நாளில் நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்களோ எது நினைக்கிறீங்களோ அது நடக்கணும்னு நாங்கள் மனசார வாழ்த்துறோம் சரியா